إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நபிமார்களின் வரலாற்றை பார்த்து வருகின்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நீண்ட வரலாறை நாம் இறுதியாக பார்த்து முடித்திருந்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் கூட நாம் பார்த்து முடித்து விட்டோம். இந்த காலகட்டத்துக்கு பிறகு தாவூத், சுலைமான் ஆகிய நபிமார்களுக்கு முன்னர் வந்த நபிமார்களில் சிலரை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு பனு இஸ்ரவேலர்களின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். நாம் ஏற்கனவே பார்த்தோம். அவர்களுக்கு பிறகு பனு இஸ்ரவேலர்களின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர், அவர்களுக்கு தலைமை வகித்தவர் காலிப் இப்னு யஃபன்னா என்று அழைக்கப்படக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்களில் ஒருவராக கருதப்படுகின்றவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரி மரியமுடைய கணவனாக கருதப்படக்கூடிய ஒருவர் என்று வரலாற்று நூட்களிலே, வரலாற்று ஆசிரியர்களிடமும் கருத்து வேறுபாடு இல்லாமல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலிப் இப்னு யஃபன்னா என்பவர் தான் யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து பனு இஸ்ரவேலர்கள் ஜிஹாத் செய்வதற்கு மறுத்த நேரத்திலே, மூசா நபி அவர்கள் அவர்களை ஜிஹாதுக்கு அழைத்த நேரத்திலே, அவர்கள் மறுத்த நேரத்திலே யூஷா அவர்களும் காலிப் அவர்களும் தான் உத்ஹுலு அலைஹிமுல் பாப ஃபஇதா தஹல்துமூஹு ஃபஇன்னகும் காலிபூன், நீங்கள் அந்த வாயில்களால் அவர்களிடம் நுழையுங்கள், நீங்கள் நுழைந்து விட்டால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள், அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்குல் வையுங்கள், வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் என்று சொன்னவர்கள் என்று வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே இருந்தவர்கள். யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனை வெற்றி கொண்ட அந்த நேரத்திலேயும் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரையும் தவிர உள்ளவர்கள், மூசா நபியுடைய காலத்தில் இருந்த அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதாக வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. அதாவது அழிக்கப்பட்டார்கள் என்றால் அவர்கள் அனைவரும் இறந்ததற்கு பிறகுதான் பலஸ்தீனுக்கு வெற்றி கிடைத்தது. ஏனென்றால் அவர்கள் அங்கே நுழைவதற்கு மறுத்தார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் மறுத்ததன் விளைவாக 40 வருடங்கள் அவர்களுக்கு பாலைவனத்திலே திக்கு தெரியாதவர்களாக இருப்பதற்கு ஏற்பட்டது. அந்த காலகட்டத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் மரணித்தார்கள் என்று நாங்கள் பார்த்திருந்தோம். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இது எப்படியோ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு பல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று அவர்களுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு இடைப்பட்ட நபிமார்களை பற்றித்தான் நாம் இப்போது பேசுகிறோம். இந்த நபிமார்களிலே ஒருவராக, அதாவது இவர்களுக்கு பிறகு காலிப் இப்னு யஃபன்னா என்ற பனு இஸ்ரவேலர்களின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஒருவர் என்று நாம் சொல்லியிருந்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரியின் கணவன். இவருக்கு பிறகு அங்கே ஹிஸ்கைல் இப்னு பூசி என்கின்ற ஒரு நபி வந்ததாக வரலாறு சொல்கிறது. இமாம் இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு தெரியும், பிரதானமான ஒரு வரலாற்று ஆசிரியர். அவரிடமிருந்து இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எடுத்தெழுதும் பொழுது இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். பனு இஸ்ரவேலர்களின் பொறுப்பை ஹிஸ்கைல் என்கின்ற ஒருவர் தான் ஏற்றுக்கொண்டிருந்தார். இவர் ஒரு நபியாக கருதப்படுகிறார். பனு இஸ்ரவேலர்களின் வரலாற்றில் இவர் நபியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார். ஆனால் எங்களுடைய குர்ஆனிலும் அல்லது ஹதீத்திலோ இந்த பெயர் வரவில்லை.
பலமான அறிவிப்புகளிலே ஹிஸ்கீல் என்கின்ற பெயர் இடம்பெறவில்லை. ஆனால் வரலாற்றிலே இது இடம்பெற்றிருக்கிறது, இவர் ஒரு நபியாக இருந்ததாக. ஆனால் குர்ஆனிலே பெயர் சொல்லப்படாமல் பல நபிமார்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹு தாலா பெயர் சொல்லாமலும் இருந்திருக்கிறான். சில பேருடைய சம்பவங்களை சொல்லி இருக்கிறான், அவர்களுடைய பெயர் சொல்லப்படவில்லை. அப்படியான ஒருவராக ஹிஸ்கீல் என்கின்ற நபி கருதப்படுகின்றார். அதாவது பனு இஸ்ரவேலர்கள், அவர்களை ஆயிரக்கணக்கானவர்கள் மரணத்திற்கு பயந்து அவர்கள் தங்கள் வசிப்பிடங்களில் இருந்து வெளியேறினார்கள். அல்லாஹ் அவர்களை மரணிக்க செய்தான். பிறகு அவர்களை அல்லாஹ் உயிர்ப்பித்தான். அந்த சம்பவத்தை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதற்கு அந்த சம்பவம் இந்த நபியோடு சம்பந்தப்பட்டதாக வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் அந்த ஆயாவை பார்ப்போம். அந்த ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், அலம் தர இலல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் வஹும் உலூஃபுன் ஹதரல் மௌத். நபியே, நீர் பார்க்கவில்லையா? இலல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம், தங்கள் வாழ்விடங்களில் இருந்து வெளியேறினார்களே. வஹும் உலூஃபுன், அவர்கள் ஆயிரக்கணக்காக இருக்கும் நிலையில். எதற்காக வெளியேறினார்கள்? ஹதரல் மௌத், மரணத்தை பயந்து வெளியேறினார்கள். ஃபகால லஹுமுல்லாஹு மூது, அல்லாஹ் அவர்களுக்கு நீங்கள் மரணித்து விடுங்கள் என்று சொன்னான். சும்ம அஹ்யாஹும், பிறகு மரணித்ததற்கெல்லாம் பிறகு அல்லாஹ் அவர்களை உயிர்ப்பித்தான். இன்னல்லாஹ லது ஃபத்லின் அலன் நாஸ், நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது பாக்கியம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். மனிதர்களுக்கு கொடை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். வலகின்ன அக்ஸரன் நாஸி லா யஷ்குரூன், ஆனாலும் அதிகமான மனிதர்கள் நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 243வது ஆயாவிலே சொல்கிறார். இந்த ஆயாவிலே சொல்லப்படக்கூடிய சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட நபியாக ஹிஸ்கீல் என்கின்ற நபி கருதப்படுகின்றார். இப்னு இஸ்ஹாக் என்கின்ற வரலாற்றாசிரியர் சொல்லக்கூடிய செய்தியை இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதாவது பனு இஸ்ரவேலர்கள் நோய்வாய்ப்படுகின்றார்கள். அவர்கள் ஒரு பூமியிலே பிரமாண்டமான ஒரு இடத்திலே சென்று தங்குகிறார்கள். அவர்கள் தங்கிய இடங்களிலே மிருகங்கள் அவர்களை வந்து தாக்காமல் இருப்பதற்காக ஒரு வேலி கட்டுகின்றார்கள். அதற்கு பிறகு அந்த இடத்திலேயே அவர்கள் மரணிக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மரணிக்குமாறு கட்டளையிடுகிறார். பிறகு நீண்ட காலங்களுக்கு பிறகு ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து அவர்களை பற்றி சிந்திக்கின்றார். அவரிடத்திலே சொல்லப்பட்டதாம், அதுஹிப்பு ஐயபஅஸஹுமுல்லாஹு வ அன்த தன்துர், நீங்கள் பார்க்கின்ற நிலையிலே அல்லாஹ் அவர்களை உயிர்ப்பிப்பதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? அதற்கு அவர் ஆம் என்று சொன்னாராம். ஃபஅமர ஐயதுஅ தில்கல் இதாம், அந்த எலும்புகள் திரும்பவும் எலும்பி வருவதற்காக அந்த எலும்பு அழைக்குமாறு, துஆ கேட்குமாறு ஃபஉமிர ஐயதுஅ தில்கல் இதாம் அன் தக்தசிய லஹ்மன், அதே போன்று அந்த திரும்பவும் அந்த உடலுக்கு மாமிசங்கள் கொடுக்கப்பட்டு நரம்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து திரும்பவும் எழுப்பப்படுவதற்கு, அவர்கள் உயிர் பெறுவதற்கு அவருக்கு சொல்லப்பட்டது. அவர் அதே அடிப்படையிலே அல்லாஹ்வின் கட்டளையின் அடிப்படையில் அந்த இறந்தவர்களை அழைத்திருக்கிறார். அல்லாஹு தாலாவுடைய கட்டளையின் அடிப்படையில் நீங்கள் எழுந்து வாருங்கள், உங்களுக்கு மாமிசங்கள் உடலிலே ஊட்டப்படட்டும், இவ்வாறு அழைத்திருக்கின்றார். அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் எழுந்திருக்கிறார்கள். மரணித்ததற்கு பிறகு அவர்கள் ஒரே அடியாக தக்பீர் சொல்லிக் கொண்டு எழுந்ததாக அந்த வரலாற்று செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஆலம், சரியாகவும் இருக்கலாம். ஏனென்றால் இது ஒரு வரலாற்று செய்தி. இவ்வாறு ஹிஸ்கீல் என்கின்ற நபிதான் இவ்வாறு செய்தார் என்று செய்திருக்கிறார். அந்த நேரத்திலே அவர்களிலே 4000 பேர் இருந்ததாக ஒரு கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 8000 பேர் இருந்ததாக அதை விட வேறு கணக்குகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஆலம். எது எப்படியோ அல்லாஹு தாலா இந்த ஆயாவிலே சொல்வது என்னவென்றால், ஒரு கூட்டத்தை அல்லாஹு தாலா மரணிக்க செய்திருக்கிறான். திரும்பவும் அந்த கூட்டத்தை அல்லாஹு தாலா
உயிர் கொடுத்து எழும்பச் செய்திருக்கிறான் என்பதுதான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லக்கூடிய விடயம். அதே போன்று இந்த கூட்டம் பிரமாண்டமான ஒரு கூட்டமாக இருந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா வஹும் உலூஃப், ஆயிரக்கணக்கானவர்கள் என்று சொல்கிறார். அவர்கள் அவர்களுடைய வாழ்விடங்களிலிருந்து ஊர்களிலிருந்து வெளியேறியதற்கான காரணம் மரணத்தை பயந்து. ஏன் மரணத்தை பயந்தார்கள்? இந்த வரலாற்று செய்தியிலே சொல்லப்படுவதை போன்று அவர்களுடைய ஊரிலே நோய் பரவியது, பெரும் நோய், கொள்ளை நோய், அதற்கு பயந்து வெளியேறினார்கள். அல்லது எதிரிகளோடு அவர்கள் யுத்தம் செய்வதற்கு அவர்கள் பயந்து தங்கள் வாழ்ந்த ஊரையை விட்டு அவர்கள் வெளியேறினார்கள். எது எப்படியோ, எப்படி இருந்தாலும் அல்லாஹு தஆலா மரணித்தவர்களை உயிர்ப்பித்து காண்பித்திருக்கிறான். அல்லாஹுடைய அற்புதங்களை, வல்லமையை அவர்களுக்கு காண்பித்திருக்கிறான். ஆனாலும் அவர்கள் மனிதர்கள் நன்றியற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான். எனவே கோழைகளாக நாம் இருக்கக்கூடாது என்பதும் இதிலிருந்து தெரிகிறது. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா போராடுதல் சம்பந்தமாக சொல்லியிருக்கின்றான். எங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், கொள்ளை நோயை பற்றி அது எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் அதனால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். பனு இஸ்ரவேலர்களுக்கும் கொள்ளை நோயினால் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த கொள்ளை நோய் ஒரு இடத்துல இருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டால் அங்கே நீங்கள் செல்ல வேண்டாம். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அது இருந்தால் நீங்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஹிஸ்கீல் என்கின்ற நபி பனு இஸ்ரவேலர்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தார் என்பது எங்களுக்கு தெரியாது என்று முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வரலாற்று ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். அவர் மரணித்ததற்கு பிறகு பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகளை மறந்துவிட்டார்கள். அவர்கள் இணை வைத்தலுக்கு சென்றார்கள். பிறகு அவர்கள் வணங்கிய சிலைகளில் ஒன்றுதான் பால் என்கின்ற ஒரு சிலை. அதற்கு பிறகு அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பினான் என்ற செய்தி வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்ப்பதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார்கள் ஒரு நபியை பற்றி. அந்த சம்பவத்துக்கும் இங்கே வரலாற்றிலே சொல்லப்படுகிற சம்பவத்துக்கும் இடையிலே சில நேரம் தொடர்பு இருக்கலாம். அந்த செய்தி என்ன என்பதை நாம் பார்ப்போம். அஹ்மதிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும்போது ஏதோ எங்களுக்கு கேட்காமல் சொன்னார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று புரியவில்லை. பிறகு நபி அவர்களே எங்களிடத்தில் கேட்டார்கள், நான் சொன்னதை கவனித்தீர்களா என்று. நாங்கள் ஆம் என்று சொன்னோம். அதாவது என்ன சொன்னதென்று அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் நபி அவர்கள் ஒரு புதிய ஒரு விடயத்தை தொழுகையிலே அங்கே பிரார்த்தித்திருக்கிறார்கள். அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரிவாக சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபிமார்களில் ஒரு நபியை நினைத்து பார்த்தேன். அவர்களுக்கு அவருடைய ஞாபகம் எனக்கு வந்தது. அவருக்கு பெரும் படை கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நபிக்கு பெரும் படை தன்னுடைய கூட்டத்திலே இருந்தார்கள். அந்த நபி இந்த பெரும் படையை பார்த்துவிட்டு தனக்குள் என்ன சொல்லிக் கொண்டார் என்றால், மன் யுகாஃபி ஹாஉலா ஓ மன் யகூமு லிஹாஉலா ஓ கைரஹா மினல் கலாம். அதாவது இந்த பெரும் படையை தோற்கடிப்பவர்கள் யார் இருக்கிறார்கள், யாரால் இவர்களை வெல்ல முடியும் என்ற அர்த்தத்திலே அவர் ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகின்றார். அப்போது அல்லாஹ் அவருக்கு வஹி அறிவிக்கின்றார், உங்களுடைய கூட்டத்தாருக்கு நீங்கள் 3இல் 1 தெரிவு செய்து கொள்ளுங்கள். ஒன்று, வெளியிலிருந்து எதிரிகளை அவர்கள் மீது சாட்டி விடுவது, அல்லது அவர்களை பட்டினியில் பசியில் போடுவது, அல்லது 3வது அவர்களை மரணிக்க செய்வது. இந்த 3இல் 1 அவர்களுக்கு வந்தாக போகிறது. இந்த 3இல் 1 நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள் உங்கள் கூட்டத்துக்காக என்று அந்த நபிக்கு சொல்லப்படுகிறது. இந்த நபி
அவர் அல்லாஹுடைய நபி, அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபிமார்கள், அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள், மனிதர்களிலே சிறந்தவர்கள். என்றாலும் இந்த இடத்திலே அவர்கள் இந்த கூட்டத்தை பார்த்து அவர் வியப்புற்ற நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதற்கு மறந்துவிட்டார். துஆ கேட்கவில்லை. பாரக் அல்லாஹ் என்று அவர் சொல்லவில்லை. இதெல்லாம் அல்லாஹுடைய வல்லமை என்று வார்த்தைகளால் அவர் மொழியவில்லை. இதனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 3 விடயங்களில் ஒன்றை அவர்களுக்கு தேர்வு செய்ய கொடுக்கின்றார். இதிலிருந்து ஒரு படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நபி அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். பிறகு அந்த நபி அவருடைய கூட்டத்தாரிடத்திலே ஆலோசனை செய்கின்றார்கள். அப்போது அந்த கூட்டத்தார் நபியை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹுடைய நபியே, நீங்கள் அல்லாஹுடைய நபி, எனவே இந்த பொறுப்பை உங்களிடமே நாங்கள் தந்து விடுகிறோம், நீங்கள் எங்களுக்கு பொருத்தமானதை தெரிவு செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது அந்த நபி தொழுகைக்கு செல்கிறார், எழுந்து தொழுகிறார். நபி அவர்கள் சொல்கிறார்கள், வகானு இதா ஃபஸிஉ இலா ஸலாஹ், அவர்கள் அஞ்சுகிற பொழுது, பயப்படுகிற பொழுது, அவர்களுக்கு பிரச்சனை வருகிற பொழுது அவர்கள் தொழுகைக்கு விரைவார்கள், தொழுகையின் பக்கம் போய்விடுவார்கள், அல்லாஹ்வின் பக்கம் போய்விடுவார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருகிற பொழுது நாமும் தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்பதும் இதிலிருந்து நாம் பெரிய படிப்பினை. ஃபஸல்லா மாஷா அல்லாஹ், அவர் அல்லாஹ் நாடிய அளவு தொழுதார்கள். பிறகு அல்லாஹ்விடத்திலே அந்த நபி துஆ கேட்டார், ஐ ரப், என் இறைவனே, அம்மா அதுவுன் மின் கைரிஹிம் ஃபலா, வேறு எதிரிகள் அவர்களை வந்து தாக்குவது வேண்டாம், அவில் ஜூ ஃபலா, அல்லது பட்டினியில் அவர்கள் மரணிப்பது அல்லது பட்டினியில் அவர்கள் வாடுவது அதுவும் வேண்டாம், வலாக்கினில் மௌத்து, ஆனாலும் மரணத்தை அவர்களுக்கு கொடு என்றால் 3இல் 1 எவ்வாறு தெரிவு செய்து விட வேண்டும். எப்படியாவது அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபமாத மின்ஹும் 70 அல்ஃபன், அவர்களிலே 70,000 பேர், 70 பேர் அல்ல, 70,000 பேர் மரணிக்கிறார்கள். அதுவும் சில அறிவிப்புகளில் ஒரே நாளையிலே 70,000 பேர் மரணிக்கிறார்கள் என்றும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் மெதுவாக சொன்னது என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹும்ம பிக உகாதிலு வபிக உசாவிலு வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வே, உன்னை கொண்டே நாங்கள் போராடுகிறோம், அதாவது உன்னுடைய உதவியை கொண்டு, எங்களுடைய ஆற்றலை கொண்டு அல்ல, எங்களுடைய வல்லமையை கொண்டல்ல நாம் யுத்தம் செய்கிறோம் என்றால் உண்மை கொண்டுதான் நாம் செய்கிறோம், நீ எங்களுக்கு உதவி செய்கிறாய் என்று நபி அவர்கள் அந்த துஆவிலே சொல்கிறார்கள். வபிக உசாவில், உன்னை கொண்டே நாங்கள் எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துகிறோம். வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், அல்லாஹுவை கொண்டே அன்றி எங்களுக்கு ஹவுலும் இல்லை, குவாவும் இல்லை, அதாவது நலவு செய்வதற்கான ஆற்றலும் இல்லை, கெடுதியிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான சக்தியும் எங்களுக்கு, அது கெடுதியிலிருந்து திரும்பவும் முடியாது. அல்லாஹு தாலா தான் எல்லாமே, அல்லாஹ் தான் எங்களுக்கு எல்லாமே செய்து தருகிறான், அவனை கொண்டுதான் எல்லாமே ஆகிறது என்று அல்லாஹ்விடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி அவர்கள் யுத்த தலைவர், படை தளபதி, நாட்டின் தலைவர், அப்படியா இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி, சிறந்த நபி, அல்லாஹ்விடத்திலே இதை நினைத்து அஞ்சி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். எனவே நபி அவர்களே இவ்வாறு பிரார்த்தனை செய்கிற பொழுது, நாங்கள் எந்த அளவு வெற்றிகளை காணுகிற பொழுது அல்லது எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது நாம் அந்த வாய்ப்புகளிலே முழுமையாக நம்பிக்கை வைத்து விடாமல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஆற்றலால் தான், வல்லமையால் தான், சக்தியால் தான் எல்லாமே ஆகிறது, அவன்தான் எங்களுக்கு உதவி செய்கிறான், அவனுடைய உதவி இல்லை என்றால் நாங்கள் என்றும் இல்லை என்கிற எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் எப்போதும் வர வேண்டும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சம்பவம் எங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கிறது. சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு விடயத்தையும் கவனம் எடுக்கிறார்கள் தொழுகையிலே என்பதை நாங்கள் இதிலிருந்து விளக்குகிறோம். ஏன்னா இங்கே ஏன் இந்த சம்பவத்தை நான் சொன்னேன் என்றால், ஒரு நபியுடைய சமுதாயம் ஒரே நாளையிலே 70,000 பேர் அல்லாஹு தாலா அளித்திருக்கிறான் என்பது இந்த சம்பவத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இதுக்கும் ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்படக்கூடிய நபிக்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறதா என்று தெரியவில்லை. அவ்வாறு எங்கும் இணைத்து சொல்லப்பட்டதாக நான் காணவில்லை. என்றாலும் சிலர் இந்த சம்பவத்தை இதுக்கு பக்கத்திலே சொல்லி இருப்பது
இந்த இரண்டையும் எங்களுக்கு வந்து குர்ஆன் வசனம் என்ன சொல்கிறது என்றால் அல்லாஹு தாலா மரணிக்க செய்து உயிர்ப்பித்ததை பற்றி சொல்கிறது. ஆனால் இங்கே இந்த நபியுடைய சமுதாயம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டார்களா என்று சொல்லப்படவில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, பல நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான். மனிதர்களிலிருந்தே அவர்களை தேர்வு செய்திருக்கிறான். அவர்களில் பலருடைய செய்திகளை எங்களுக்கு சொல்லி இருக்கிறான். பலருடைய செய்திகள் எங்களுக்கு சொல்லப்படவில்லை. பலருடைய பெயர்கள் எங்களுக்கு குறிப்பிடப்படவில்லை. அப்படியான ஒரு நபியாக ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கலாம் என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அல்லாஹு தஆலா சூரத்து காஃபிருடைய 78வது ஆயாவிலே சொல்கிறான், வலகத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக், உங்களுக்கு முன்னால் நாம் பல இறை தூதர்களை அனுப்பியிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து அல்லாஹ் சொல்கிறான், மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக வ மின்ஹும் மன் லம் நக்ஸஸ் அலைக், அவர்களில் சிலருடைய செய்திகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், சிலருடைய செய்திகளை நாம் உங்களுக்கு சொல்லவில்லை நபியே என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இப்போது நாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே பெயர் குறிப்பிட்டிருந்து சொல்லக்கூடிய ஒரு நபிதான் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். வரலாற்றிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு பனு இஸ்ரவேலர்களின் பொறுப்பை இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படியோ இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி என்பதை குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை பற்றி நாம் முதலிலே பார்த்து விடுவோம். அல்லாஹு தஆலா சூரத்து ஸாஃபாத்திலே மூசா மற்றும் ஹாரூன் அலைஹிமஸ்ஸலாம் ஆகிய நபிமார்களை பற்றி சொல்லிவிட்டு இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வ இன்ன இல்யாஸ லமினல் முர்சலீன், நிச்சயமாக இல்யாசும் இறை தூதர்களிலே ஒருவராக இருக்கிறார். இத் கால லிகௌமிஹி அலா தத்தகூன், அவர் தன்னுடைய கூட்டத்தாரை பார்த்து, நீங்கள் அஞ்சக்கூடாதா, அல்லாஹுவை நீங்கள் பயப்படக்கூடாதா என்று கேட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாரை அழகான முறையிலே பிரச்சாரம் செய்து அழைத்திருக்கிறார். அவர்களோடு மென்மையாக நடந்து கொள்கிறார். நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்றும் சில நேரம் நபிமார்கள் சொல்லுவார்கள். அதே நேரத்தில் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறான சந்தர்ப்பங்கள் வந்திருக்கும். அந்த இடத்துக்கு ஏற்ற விதத்திலே அவர்களுடைய அழைப்பு அமைந்திருக்கும். எந்த இடத்துக்கு எந்த வார்த்தை தேவையோ அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துவார்கள். நபிமார்கள் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள், அல்லாஹுவால் வழிகாட்டப்படக்கூடியவர்கள். இங்கே அல்லாஹு தஆலா அவர்கள் செய்த பிரச்சாரத்தின் ஒரு வடிவத்தை சொல்கிறான். அலா தத்தகூன், நீங்கள் அஞ்சக்கூடாதா, அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடாதா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அத்ததுஊன பஅலன் வததரூன அஹ்ஸனல் காலிகீன், பஅலை நீங்கள் அழைக்கிறீர்களா, படைப்பாளர்களிலெல்லாம் மிகச் சிறந்த மிக அழகான படைப்பாளனை நீங்கள் விட்டுவிடுகிறீர்களா? அதாவது அவர்கள் பஅல் என்கிற ஒரு சிலையை வணங்கி கொண்டிருந்திருக்கிறார்கள். பஅல் என்ற சொல்லுக்கு தலைவர் என்ற அர்த்தம் இருக்கிறது. பஅல் என்றால் தலைவர் என்ற அர்த்தம் இருக்கிறது. இரட்சகன், ஒன்றுக்கு சொந்தக்காரர் என்ற அர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த அர்த்தத்திலே அமைந்த ஒரு சிலையை அவர்கள் வழங்கி கொண்டிருந்திருக்கிறார்கள். பஅல் என்ற சொல் எங்களுக்கு தெரியும், கணவனுக்கும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல் அரபி மொழியிலே. என்றால் கணவன் ஒரு தலைவன் என்ற வகையிலே அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. இங்கே பஅல் என்கிற ஒரு சிலையை இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் வணங்கி கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அவர்களை அழைக்கின்றார்கள். அல்லாஹுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதை அவர்கள் அழகான முறையில் சொல்கிறார்கள். நீங்கள் பஅல் என்கிற இந்த சிலையை வணங்கி கொண்டிருக்கிறீர்களா, அதை பிரார்த்திக்கிறீர்களா, அதை அழைக்கிறீர்களா? அதை விட அழைப்பதற்கு தகுதியான ஒருவன் இருக்கிறான் இல்லையா? உங்களை படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான் இல்லையா? அவன் அழகான படைப்பானன் அல்லவா, அவன் அல்லவா வணங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். வததரூன அஹ்ஸனல் காலிகீன், படைப்பாளர்களில் மிக அழகானவனை நீங்கள் விட்டுவிடுகிறீர்களா? எங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு படைப்பாளன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான். இல்லாமையிலிருந்து அவன் தான் படைக்கிறான். ஏனைய படைப்பாளர்கள் உலகத்திலே
ஒன்றை உருவாக்கக்கூடியவர்களை படைப்பாளர் என்று மொழியிலே சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் இருக்கின்ற ஒன்றை இன்னொன்றாக மாற்றுவார்கள். இதுதான் அவர்களுடைய படைப்பு. ஆனால் அல்லாஹ் இல்லாமையிலிருந்து அழகான முறையிலே படைக்கிறான். அல்லாஹு தாலா படைப்பதை போன்று யாராலும் படைக்க முடியாது. எனவே அவன் அஹ்சனுல் ஹாலிகீன். அப்படியான அஹ்சனுல் ஹாலிகீனை நீங்கள் விட்டுவிடுகிறீர்களா? அவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ் அவன் ரப்பக்கும், உங்களுடைய ரப்பு, வரப்ப ஆபாயிக்கும், உங்களுடைய அல் அவ்வலீன், முன்னோர்களின் ரப்பும் அவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட ரப்பை நீங்கள் விட்டுவிடுகிறீர்களா? ஃபகதபூஹ், அவர்கள் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்ப்பித்தார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஇன்னஹும் லமுஹ்தரூன், அவர்கள் வரவழைக்கப்படுவார்கள், அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள், அவர்கள் சமூகம் தர வைக்கப்படுவார்கள். அதாவது அவர்கள் வேதனைக்கு கொண்டு வரப்படுவார்கள், தண்டனைக்கு கொண்டு வரப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள். இல்லா இபாதல்லாஹில் முஹ்லஸீன், அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹுவின் நல்லடியார்களை தவிர. அல்லாஹு தஆலா நல்லடியார்களை விதிவிலக்கு செய்கிறான். எனவே நல்லடியார்களும் அவர்களிலே ஈமான் கொண்டவர்களை அல்லாஹு தஆலா தண்டிக்க மாட்டான். இல்ல அல் முஹ்லஸீன், முஹ்லஸீன் என்றால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். அல்லாஹ் அவர்களை அவனுடைய வணக்கத்திற்காக தேர்வு செய்திருக்கிறான். இல்லா இபாதல்லாஹில் முஹ்லஸீன் வதரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன். தொடர்ந்து அல்லாஹு தஆலா இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி புகழ்ந்துரைக்கிறான். என்ன சொல்கிறான்? நல்லடியார்கள், அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தப்பிப்பார்கள், அவர்களுக்கு தண்டனை கிடைக்காது, மற்றவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், தண்டனைக்கு கொண்டு வரப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வதரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன், பின்னால் வரக்கூடியவர்களிலே அவருக்கு நாங்கள் நல்ல புகழை, நல்ல பெயரை ஏற்படுத்தினோம். அல்லாஹு தஆலா இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே புகழ்ந்திருக்கிறான். நாங்கள் அந்த நபியை புகழ்கிறோம். அதே போன்ற எங்களுக்கு முன்னால் வந்த சமுதாயங்களிலும் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நட்பெயரை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். அவர்களுடைய கூட்டத்திலே அதிகமானவர்கள் அவர்களை மறுத்தாலும் அவர்களை நிராகரித்தாலும் அதொன்றும் அவருக்கு பிரச்சனை இல்லை. அல்லாஹு தஆலா நல்லடியார்களுக்கு அவர்களுடைய காலங்களுக்கு பிறகும் கூட நட்பெயரை ஏற்படுத்துவான். இன்று நாங்கள் நிறைய இமாம்களை புகழ்கிறோம், நிறைய நல்லடியார்களை, நபித்தோழர்களை புகழ்கிறோம். அல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்திலே அவர்களை எதிரிகள், காபிர்கள் அவர்களை தூட்டி இருப்பார்கள். ஆனால் இன்று நாம் அவர்களை போற்றுகிறோம். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்வாறுதான். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? வதரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன் ஸலாமுன் அலா இல்யாசீன், இல்யாசீன் மீது சலாம் உண்டாவதாக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்கே இல்யாசீன் என்று அல்லாஹு தஆலா யாரை சொல்கிறான்? அவருக்கு புகழ் உண்டாவதாக, அவர் கெடுதியை கொண்டு பேசப்பட மாட்டார், அவருக்கு சலாம் இருக்கிறது, அவருக்கு நலவுதான் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இல்யாசீன் என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்வது இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு பெயர் தான் இல்யாசீன். இன்னும் சிலர் இல்யாசீன் என்ற சொல்லுக்கு இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமல்ல, அவரை சார்ந்தவர்கள், அவரை பின்பற்றியவர்கள் அனைவரும் என்றும் கூட விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே எது எப்படி இருந்தாலும் அவர்கள் அதிலே அடங்குவார்கள். இல்யாசீன். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், இவ்வாறுதான் நாங்கள் இஹ்சான் செய்யக்கூடியவர்களுக்கு, நலவு செய்யக்கூடியவர்களுக்கு கூலி கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏன் இவருக்கு நாங்கள் நல்ல நட்பெயரை மக்களிடத்தில் ஏற்படுத்தினோம் தெரியுமா? அவர்கள் நலவு செய்து கொண்டிருந்தார்கள். நலவு செய்தவர்களை நாம் இப்படித்தான் நடத்துவோம். அதனால் தான் நாம் சொன்னோம், நபித்தோழர்கள் நலவு செய்தார்கள், நிறைய இமாம்கள் நலவு செய்தார்கள், அவர்களை நாம் இன்று வரை போற்றுகிறோம், புகழ்கிறோம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அதனை அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள், அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு கூட அதனை வைத்திருக்கிறான். நலவு செய்பவர்களுக்கு இவ்வாறுதான் நாம் கூலி கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னா கதாலிக், நிச்சயமாக நாம் அவ்வாறுதான் நஜ்ஸில் முஹ்ஸினீன், முஹ்ஸின்களுக்கு, இஹ்சான் செய்யக்கூடியவர்களுக்கு, மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு கூலி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே எவர் எங்களுடைய காலத்திலே நாங்கள் செய்யக்கூடிய நலவுக்காக எங்களை தூற்றினாலும் எங்களுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா எங்களை போற்றக்கூடியவர்களை வைப்பான். இன்னஹு மின் இபாதினல் முஃமினீன். தொடர்ந்து அல்லாஹு தஆலா இன்னொரு காரணத்தை சொல்கிறான். அவர் எங்களுடைய நல்லடியார்களில், அதாவது எங்களுடைய மூமினான அடியார்களில் ஒருவராக இருந்தார். அதாவது பொதுவாக நபிமார்கள் என்பவர்கள் மூமீன்கள் என்பதை விட தாண்டி அந்தஸ்தை உடையவர்கள் என்றாலும் அல்லாஹு தஆலா இங்கே ஈமானை பற்றி ஏன் சொல்லி இருக்கிறான்? அதைவிட கூட அந்தஸ்தானே நபித்துவம் என்பது என்றாலும் ஈமானுக்கு முக்கியத்துவத்தை அல்லாஹு தஆலா இங்கே உணர்த்தி இருக்கிறான்.
எங்களுடைய மூமீனான அடியார்களுக்கு, அவர் நபியாக இல்லாமல் இருந்தாலும் ஒருவர் மூமீனாக இருந்தால், ஈமானோடு நடந்தால் அவருக்கு நலவு இருக்கிறது, அவருக்கு நட்கூலி இருக்கிறது. இன்னஹு மின் இபாதினல் முஃமினீன் என்று அல்லாஹு தஆலா இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சம்பவத்தை முடிக்கிறான். அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களில் அடியார்கள் ஒருவர், அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வணக்கம் செலுத்தக்கூடிய, இணை வைக்காதவர்கள் ஒருவர். இப்படியானவர்களுக்கும் இப்படியான கூலி இருக்கிறது என்பது இந்த வாசகத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் சகோதரிகளே, இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி, ஒரு தூதர் என்பதை நாம் இந்த ஆயாக்களிலிருந்து புரிந்து கொள்கிறோம். நாம் இப்போது வரலாற்று பக்கங்களை பார்ப்போம். வரலாற்றிலே இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சுருக்கமாக அவருடைய பெயர் இலியாஸ், அவருடைய தந்தையின் பெயர் யாசீன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கலாம். அவர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையிலே வந்த ஒருவராக கருதப்படுகிறார். சிலர் அவர் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரன் என்று கூட சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் எங்களுக்கு உறுதியான செய்தியாக எடுக்க முடியாது. வரலாற்றிலே சொல்லப்படுவது சரியாகவும் இருக்கலாம், பிள்ளையாகவும் இருக்கலாம். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாற்றின் அடிப்படையிலே ஹிஸ்கீல் என்ற நபியை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அவருக்கு பின்னால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதராக கருதப்படுகிறார். வரலாற்றிலே அவர் டமஸ்கஸுடைய மேற்கு பகுதிக்கு பாய்லபக் என்கின்ற இடத்துக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பாய்லபக் மக்கள் பாய்ல் என்கிற சிலையை வணங்கி கொண்டிருந்தார்கள். அதைத்தான் நாம் ஏற்கனவே அந்த ஆயாவிலே பார்த்தோம். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த சூராவிலே சாஃபாத்திலே பல வார்த்தைகளை கொண்டு வர்ணித்திருக்கிறான். அதிலே ஒன்று வதரக்னா அலைஹி ஃபில் ஆஹிரீன், பின்னால் வந்தவர்களிலே அவருக்கு நாங்கள் நட்பெயரை ஏற்படுத்தி இருந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சலாமுன் அலா இலியாசின் என்று சொல்கிறான். இலியாசின் மீது சலாம் உண்டாவது, அல்லாஹ் அவரை காப்பாற்றி இருக்கிறான். அதே போன்று இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்சினீன், அவர் முஹ்சின்களில் ஒருவர் என்பதை அந்த வார்த்தை மூலம் அல்லாஹ் சொல்கிறான். எவ்வாறு நாங்கள் இஹ்சான் செய்பவர்களுக்கு, நலவு செய்பவர்களுக்கு கூலி கொடுப்போம். அதே போன்று மூமினீன் என்ற வார்த்தை மூலமாக அல்லாஹ் அவர்களை வர்ணித்திருக்கிறார். இன்னஹு மின் இபாதிஹில் முஃமினீன். இவ்வாறு பல வார்த்தைகளால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை வர்ணித்திருக்கிறார். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரத்து சாஃபாத்திலே நாம் ஏற்கனவே பார்த்த அந்த ஆயாக்களிலே 2 முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். இலியாஸ் என்கிற பெயரிலும் இலியாசீன். அதே போன்று சூரத்துல் அன்ஆமிலும் அவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஆமிலே பல நபிமார்களை பற்றி சொல்கிற பொழுது வஸக்கரியா வயஹ்யா வஈசா வஇல்யாஸ குல்லும் மினஸ் சாலிஹீன், அவர்கள் அனைவரும் சாலிஹானவர்களில் உள்ளவர்கள், நல்லடியார்களில் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கே மூமீன்களில் உள்ளவர் என்று சொன்னது போன்று அங்கே சாலிஹானவர்களில் உள்ளவர் என்று சொல்கிறான். எனவே சாலிஹாக இருப்பதற்கு நலவு இருக்கிறது, நன்மை இருக்கிறது. சாலிஹாக இருப்பதனால் அது நபிமார்கள் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அதிலே பயன் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கலாம். இப்போது நாம் பார்ப்போம் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணம். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலே எப்படி மரணித்தார்கள் என்பது தெரியாது. அது சம்பந்தமாக நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அவர்களுடைய கூட்டத்துக்கு அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள், அவர்களை பொய்ப்பித்தார்கள், வரலாற்றிலே அவர்களை கொலை செய்ய முற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் தலைமறைவாயினார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எது எப்படியோ இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதுதான் கருத்து. ஆனால் சில செய்திகளிலே இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நாம் ஏற்கனவே ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசிவிட்டோம். ஒவ்வொரு வருடமும் ரமதானுடைய மாதத்திலே பைத்துல் மக்திஸிலே ஒன்று கூடுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்கிறார்கள். ஜம்சம் நீரை அவர்கள் இருவருமே குடிக்கிறார்கள். அடுத்த வருடம் வரையிலே அவர்களுக்கு அது போதுமாக இருக்கிறது. அரஃபாவிலே அவர்கள் இருவரும் ஒன்று கூடுகிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், லம் யஸிஹ் ஷைஉன் மின் தாலிக், அதிலே எந்த ஒன்றும் சஹீஹாக இல்லை. وأن الذي يقوم عليه الدليل أن الخضر مات وكذلك إلياس عليهم السلام. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறார்கள், ஆதாரத்தின் அடிப்படையிலே ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரணித்து விட்டார்கள். அதே போன்றுதான் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரணித்து விட்டார்கள். ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதற்கான ஆதாரங்களை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அவர் இன்று இருக்க முடியாது. அவ்வாறுதான் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்க முடியாது. எனவே இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இன்னும் பல கதைகளை சொல்லி இருக்கிறார்கள். இந்த விடயங்களை எல்லாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொண்டு வந்து எடுத்து காட்டிவிட்டு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார். இல்லை, பல விடயங்கள் இஸ்ராயிலியாத் யூதர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட செய்திகளாக
இருக்கின்றன. ஆஹ் அதே போன்று அதனுடைய வெளிப்படைத்தன்மையும் அது சரியாக இருப்பதற்கு முடியாது, தூரமானது என்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துஆ கேட்டதாகவும், தன்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளுமாறு என்றால் அவருடைய கூட்டமாரை பொய்ப்பித்து அவரை நோவினை செய்தபோது, அந்த நேரத்திலே ஒரு நெருப்பு நிறத்திலேயான ஒரு மிருகம் அல்லது ஒரு உயிரினம் அவரிடத்திலே வந்ததாகவும், அதிலே அவர்கள் பயணித்ததாகவும், அவருக்கு இறக்கைகள் வைக்கப்பட்டதாகவும், ஒளி கொடுக்கப்பட்டதாகவும், உணவு உண்ணக்கூடிய அந்த தேவை அல்லது உணவின் இன்பம் அவரிடமிருந்து குடிக்கக்கூடிய அந்த தாகத்தின் இன்பம் எடுக்கப்பட்டதாகவும், அவர் மலக்குக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட ஒரு படைப்பாக மாறியதாகவும், வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இரண்டுக்கும் செல்லக்கூடிய ஒருவராக மாறியதாகவும் என்றெல்லாம் நிறைய கதைகள் சொல்லி இருக்கிறார்கள். இது எதற்கும் ஆதாரம் இல்லை, இவையெல்லாம் வெறும் கதைகள் என்பதை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் பல வார்த்தைகளால் சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ஜிலே வைத்து அவர்களை சந்தித்ததாக ஒரு கதையும், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக ஒரு செய்தியையும் பதிவு செய்திருக்கிறார்கள். இது இமாம் பைஹகி அவர்களே இதை பதிவு செய்துவிட்டு இது மிக பலவீனமானது என்பதையும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதே போன்று ஹாக்கிம் அவர்கள், இமாம் ஹாக்கிம் ரஹிமுல்லா அவர்களும் இந்த மாதிரியான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள். கொண்டு வந்துவிட்டு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ் இது ஒரு இட்டுக்கட்டப்பட்டது, சஹீஹான ஹதீஸுக்கு பல வகையிலே முரண்படுகிறது, அதனுடைய கருத்தும் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த செய்தியில என்ன இருக்கிறது என்றால், அதாவது இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பயணத்திலே இருக்கிற பொழுது ஒரு இடத்திலே அவர்கள் இறங்கினார்களாம். அந்த பள்ளத்தாக்கிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதரை பார்க்கிறார். அவர் அந்த மனிதர் உயரமான ஒரு மனிதராக இருக்கிறார். அதாவது 300 அடிகள் உயரமான ஒரு மனிதராம். அந்த மனிதர் என்ன சொன்னாராம், அல்லாஹும்ம ஜஅல்னி மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மர்ஹூமத்தில் மக்ஃபூரத்தில் முசாபு லஹா அல் முசாபி லஹா. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மாவிலே சமூகத்திலே என்னை ஒருவராக ஆக்கிவிடு என்று அவர் துஆ கேட்டாராம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை பார்த்த பொழுது, அவர் இவ்வளவு உயரமான ஒரு மனிதராக இருந்த பொழுது, அவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் அனஸ் இப்னு மாலிக், நபி அவர் அல்லாஹ்வுடைய தூதரின் பணியாள் என்று சொல்ல, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே என்று கேட்க, அப்புறம் நபி அவர்கள் அவர்களிடத்திலே வந்து சலாம் சொன்னதாகவும், பிறகு இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் முஆனகா செய்து கொண்டதாகவும், அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டதாகவும், நபி அவர்களிடத்திலே நான் வருடத்திலே ஒரே ஒரு முறைதான் சாப்பிடுகிறேன், இதுதான் என்னுடைய சாப்பிடக்கூடிய நாள், நானும் நீங்களும் சாப்பிடுவோம் என்று சொன்னதாகவும், அங்கே ஒரு உணவு வானத்திலே இருந்து ஒரு உணவு தட்டு இறங்கியதாகவும், அதிலே உரட்டி, மீன் இது போன்ற விடயங்கள் எல்லாம் இருந்ததாகவும், இருவரும் சாப்பிட்டதாகவும், இருவரும் அசரு தொழுததாக எல்லாம் அந்த கதையிலே இருக்கிறது. இமாம் இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். தொடர்ந்து இதுக்கு அவர்கள் மறுப்பாக என்ன சொல்கிறார்கள் என்றால், நபி அவர்கள் சஹீஹான ஹதீஸிலே, புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸிலே என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயரம் 60 முழம் தான். அவர்களுடைய உயரம் 60 முழம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு படைப்புகள் லம் யஸலில் ஹல்கு யன்குஸு ஹத்தல் ஆன், இதுவரையிலே குறைந்து கொண்டு வருகிறார்கள் என்று தான் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையிலே 300 முழம் கொண்டவர்களாக ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்பது இதற்கு முரணானது என்றும் அவர்கள் சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர் வர வேண்டும் என்றால், நபி அவர்கள் தான் மனிதர்களிலே சிறந்த மனிதர், நபிமார்களிலே சிறந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த நபி அவர்களிடத்தில் நபி அவர்கள் அவர்களை தேடி போனார்கள் என்று அந்த செய்தி சொல்கிறது. எனவே இறுதி நபி இடத்திலே, ஹாத்தமுல் அம்பியா இடத்திலே அவர்தான் வருவதற்கு முயற்சி எடுத்து அங்கே வந்திருக்க வேண்டும். இதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் வருடத்திலே ஒரு முறை சாப்பிடுவதாக இதிலே இருக்கிறது. இன்னொரு செய்தியிலே அவருக்கு உணவு உண்ணுவதற்கும் குடிப்பதற்குமான தேவை, ஆசை, அதனுடைய இன்பம் அவரிடமிருந்து அல்லாஹ் தஆலா எடுத்ததாக இருக்கிறது. அதே போன்று இன்னொரு செய்தியிலே அவர் ஜம்சம் தண்ணீரை ஒரு வருடமும் குடித்ததாக இருக்கிறது. இதெல்லாம் ஒன்று கொண்டு முரணான செய்திகள். வஹாதிஹி அஷ்யாஉ முத்தஆரிதா என்று இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வகுல்லுஹா பாத்திலா, எல்லாமே பாத்திலான செய்திகள். லா யஸிஹு மின்ஹா ஷைஉம் மின்ஹா, அதிலே எதுவும் சஹீஹானதாக கிடையாது என்பதை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய பிதாயா வன் நிஹாயா என்கின்ற நூலிலே நபிமார்களை பற்றி பேசுகிற அந்த இடத்திலே இதனை கடுமையாக மறுத்திருக்கிறார்கள்.
இன்னும் அந்த சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை எல்லாம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல் யஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் பார்ப்போம். அல் யஸா என்கிற ஒரு நபியை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே 2 இடங்களிலே குறிப்பிடுகிறான். ஒன்று வ இஸ்மாஈல வல் யஸஅ வ யூனுஸ வ லூத்தன் வ குல்லன் ஃபத்தல்னா அலல் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய ஆயா. இந்த ஆயாவிலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? சூரத்துல் அன்ஆமுடைய 86வது ஆயா. இஸ்மாயில், அல் யஸா, யூனுஸ், லூத் இவர்கள் அனைவரையும் நாங்கள் உலகத்தார்களை விட சிறப்பாக்கினோம். அவர்களுடைய காலத்திலே இருந்தவர்களை விட அவர்களை நாங்கள் சிறப்பித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதற்கு முன்னாலும் அல்லாஹ் நபிமார்களை பட்டியல் போட்டிருக்கிறான். நபிமார்களுக்கு நேர்வழி காட்டியதாகவும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்களுடைய நேர்வழியை பின்பற்றுமாறு சொல்கிறான். அவர்கள் இணை வைத்தாலும் அவர்களுடைய பாவங்கள் அவர்களுடைய அமல்கள் அழிந்துவிடும் என்றும் சொல்கிறான். அதே போன்று இந்த அல் யஸா என்கின்ற பெயர் சூரத்து ஸாதுடைய 48வது ஆயாவிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. வத்குர் இஸ்மாஈல வல் யஸஅ வதல் கிஃப்லி வ குல்லும் மினல் அக்யார். நபியே இஸ்மாயில், அல் யஸா, துல் கிஃபுல் ஆகியவர்களை ஞாபகப்படுத்துவீராக. வ குல்லும் மினல் அக்யார், அவர்கள் நல்லடியார்களில் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மிகச்சிறந்தவர்களில் உள்ளவர்கள். இந்த அல் யஸா என்பது வரலாற்றின் அடிப்படையிலே அல் யஸா என்கின்ற நபி அலைஹிஸ்ஸலாம் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த ஒரு நபியாக கருதப்படுகின்றார். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையின் சகோதரனின் மகனாக சிலர் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய பெயரை அஸ்பாத் என்றும் சிலர் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரை சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு அலம். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் பார்த்து விட்டோம். அல் யஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனிலே இப்போது நாம் சொன்ன 2 ஆயாக்களிலும் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அல் யஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே தான் பனு இஸ்ரவேலர்களிடம் இருந்த தாபூத் என்கின்ற ஒரு பெட்டி. இந்த தாபூத்துல் மீசாக், இந்த பெட்டியிலே அவர்களுடைய யுத்தங்களிலே சுமந்து செல்வார்கள். அந்த பெட்டியின் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் விட்டு சென்ற விடயங்கள், அவர்களுடைய குடும்பங்கள் விட்டு சென்ற விடயங்கள் அதில் இருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த பெட்டியின் மூலமாக அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது என்று வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வெற்றி அவர்களுக்கு, இந்த பெட்டி அவர்களோடு இருக்கின்ற பொழுது அதிலே ஒரு பரக்கா அல்லாஹு தஆலா வைத்திருந்தார். அதன் மூலமாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்கள் இவருடைய காலத்திலே தான், இந்த நபியுடைய அல் யஸா என்கிற நபியுடைய காலத்திலே தான் அவர்கள் ஒரு யுத்தத்திலே இந்த பெட்டியை என்ன செய்கிறார்கள்? இழக்கின்றார்கள் என்று வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இமாம் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதாவது இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு பனு இஸ்ரவேலர்களிலே நிறைய குற்றங்கள், தவறுகள், பாவங்கள் பரவி கிடந்தன. அதேபோன்று பனு இஸ்ரவேலர்கள் நபிமார்களை கூட கொலை செய்யக்கூடியவர்களாக மாறினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நபிமார்களுக்கு பதிலாக கொடுங்கோல் ஆட்சியாளர்களை, அடக்குமுறை செய்கிற, அவர்களுக்கு அநீதி இழைக்கிற, அவர்களின் இரத்தங்களை ஓட்டுகிற ஆட்சியாளர்களை சாட்டிவிட்டான். அவர்களுக்கு வெளியிலிருந்து அவர்களுடைய எதிரிகளை அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கினான். அவர்கள் எதிரிகளோடு யுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களிடத்தில் அந்த தாபூத் என்கின்ற அந்த பெட்டி இருந்தது. அதன் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்து கொண்டிருந்தான். இவ்வாறு அந்த தாபூத் பெட்டி ஒரு முறை என்ன செய்கிறது என்றால், அவர்கள் கஸாவாசிகள், காசா என்று சொல்கிறோமே பலஸ்தீனில் இருக்கக்கூடிய, அதே போன்று அஸ்கலான், இந்த பகுதியைச் சேர்ந்த மக்களோடு ஒரு யுத்தத்திலே ஈடுபட்ட நேரத்திலே
அந்த பெட்டி அவர்களிடமிருந்து எடுக்கப்படுகிறது. அவர்கள் இவர்களை மிகைத்து அந்த பெட்டியை இவர்களுடைய கையில் இருந்து எடுத்து விடுகிறார்கள். இந்த நேரத்திலே பனு இஸ்ரவேலர்களைச் சேர்ந்த அந்த காலத்திலே இருந்த ஒரு அரசர் இதை நினைத்து கவலைப்பட்டு இதனால் மரணித்து விட்டார்கள். பிறகு பனு இஸ்ரவேலர்கள் மேய்ப்பாளர் இல்லாமல் விடப்பட்ட ஆட்டு மந்தை போன்று ஆகிவிட்டார்கள் என்ற ஒரு செய்தியை இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதாவது அல் இலியாஸ் அதே போன்ற அல் யசா போன்ற இந்த நபிமார்களுடைய காலத்துக்கு பிறகு பனு இஸ்ரவேலர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்பதை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள். இதற்கு பிறகுதான் சாம்வேல் சாம்வேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி அவர்களிடத்திலே அனுப்பப்படுகிறார்கள். அவர்களிடத்திலே தான் பனு இஸ்ரவேலர்கள் எங்களுக்கு ஒரு அரசனை நீங்கள் ஏற்படுத்தி தாருங்கள், நாங்கள் அவர்களோடு சேர்ந்து எதிரிகளோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் என்கின்ற அந்த அல்லாஹு தாலா குர்ஆனிலே அந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறார். அந்த சம்பவத்திலே குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய அந்த அவர்களுடைய நபி சாமுவேல் என்கிற பெயரை கொண்ட ஒரு நபி என்று சொல்லப்படுகிறது. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், யூஷா இப்னு நூன் அவர்கள் மரணித்ததிலிருந்து அல்லாஹு தாலா சாமுவேல் என்கிற அந்த நபியை அனுப்புவதற்கும் இடைப்பட்ட அந்த காலம் 400 வருடங்களும் 460 வருடங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு அல்லது 460 வருடங்கள் இடைப்பட்ட அந்த காலத்திலே அவர்களிடத்திலே பல அரசர்கள் வந்திருக்கிறார்கள், நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் சாமுவேல் என்கிற இந்த நபியுடைய சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த சம்பவத்தோடு தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறும் தொடர்பு படுகிறது. இதைத்தான் அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ராவுடைய 246வது ஆயாவிலிருந்து ஆரம்பித்து சொல்கிறான். இந்த சூரத்துல் பக்ராவுடைய 246வது ஆயாவிலிருந்து ஆரம்பிக்கப்படக்கூடிய இந்த சம்பவம் ஒரு நபியை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹு தாலா குர்ஆனிலே நபியுடைய பெயரை சொல்லவில்லை. பனு இஸ்ரவேலர்கள் தங்களிடமிருந்த ஒரு நபியிடத்திலே வைத்த அந்த கோரிக்கையை பற்றி சொல்கிறான். அதனுடைய முழுமையான விவரங்களை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் முஃபஸ்ஸிரீன்கள் இங்கே சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய அந்த நபி சாமுவேல் என்கிற நபி என்று பெரும்பாலான முஃபஸ்ஸிர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வரலாற்றிலும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது.